ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணத்தடை விலகிறதுக்கான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பணத்தடைக்கு பரிகாரங்கள் பார்த்துருப்போம். இது ரொம்ப எளிமையான பரிகாரம். நீங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்திருப்பீங்க, வழிபாடு செய்திருப்பீங்க கூட. இதுவுமே நீங்கள் செய்து பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும், எவ்வளோ பெரிய தொழில் செய்தாலும், எவ்வளோ தான் நம்ம உருண்டு புரண்டு எழுந்தாலும் வீட்டுக்குள்ளே பணம் காசு வரலை. இதுதான் தடையாக நிற்குதுன்னு நமக்கு தெரியல. வீட்டில் நிலையாக தங்கி இருக்கிறதுன்னு பார்த்தா வறுமை தான். இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே கட்டாயம் இருக்கும். தினமும் வாச தெளித்து கோலம் போடக்கூடிய மாவு கோலப்பொடியாக இல்லாமல் அரிசி மாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. வெறும் அரிசி மாவால் கோலம் போட்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களால் வெறும் அரிசி மாவை வச்சு கோலம் போட முடியல அப்படின்னா கொஞ்சம் கோலப்பொடியை கலந்து நிலைவாசலில் கோலம் போடுங்க. நிலைவாசலில் கூட்டி கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்த தண்ணீரை வாசம் முழுவதும் தெளிச்சுட்டு அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த கோலப்பொடியை வச்சு நிலைவாசலில் ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எழுதணும். இந்த வார்த்தையை எழுதி எல்லாருமே காலில் மிதிச்சுட்டு போகலாமுங்கிற கேள்வி வரும். எல்லோரும் கால் வைக்கக்கூடிய நடுப்பகுதியில் இந்த வார்த்தையை எழுதாதீங்க. நிலைவாசலில் ஒரு பக்கம், அதாவது நிலைவாசல் கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இந்த வார்த்தையை சின்னதாக எழுதி வைங்க. நிலைவாசலில் இந்த வார்த்தை இருக்கும் பொழுது நிச்சயமாக நம் வீட்டிற்குள் மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அதற்கு எந்த தடையுமே இருக்காது. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, இப்படி இந்த நாட்கள்லாம் வரும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக எடுத்து 2ஆக நறுக்கி அதில் குங்குமத்தை தடவி நிலைவாசலில் 2 பக்கத்துலேயும் வச்சுடுங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் நுழைவதற்கு இருக்கக்கூடிய தடை விலகும். பணம் வீட்டுக்குள்ளே அதிகமாகவே வர தொடங்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் செய்து பாருங்கள். நாங்கள் இதை ரெகுலராக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு பணத்தடைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டு நிலைவாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி கொல்லபிரத்தை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிலைவாசல் திறங்க. நிலைவாசல் திறக்கும் பொழுதே மகாலட்சுமி தாயாரே வருக வருக, ஐஸ்வர்யலட்சுமியை வருக வருக, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு திறங்க. நீங்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சை நல்லா கழுவிட்டு சுத்தபத்தமாக மங்களகரமாக நீங்கள் வரவேற்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வராங்கன்னா நம்ம எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக சந்தோஷமாக நம்ம செய்வோம் இல்லையா, வரவேற்போம். அந்த மாதிரி நம்ம தாயாரை வரவேற்கணும். இதை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தினமும் உங்களால் முடிந்தால் குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. இல்லை என்னால் முடியாதுங்கிறவங்க கை கால் கழுவிட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் கை கால் கழுவிட்டு நீங்கள் தினமும் விளக்கேற்றுங்க. விளக்கேற்று நம்ம எப்பொழுதுமே விளக்கேற்றும் வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் குடிகொள்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட பூஜை அறையை நம்ம எவ்வளோ க்ளீனிங்காக வச்சுருக்கோமோ அதே போல் சமையலறை அண்ட் பாத்ரூம் இது எல்லாமே க்ளீனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் விளக்கேற்றும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கேற்றுவீங்க. அப்போ விளக்கேற்றும் பொழுது தாம்பாளத்தில் வெறுமனே நீங்கள் வச்சு நீங்கள் விளக்கேற்றாமல் அதில் கொஞ்சம் பச்சரிசி, மஞ்சள் கலந்த பச்சரிசி அச்சதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க. 1 ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது கட்டாயம் துணை விளக்கு, ஒரு அகல் விளக்கு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கட்டாயமாக உங்களுடைய வறுமைங்கிறது ஒழியும். இது போன்ற சின்ன விஷயங்களை நம் வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டி இது எல்லாமே அனைத்துமே நீங்கி நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடிகொள்ளக்கூடிய ஒரு இல்லமாக நம்ம வீடு மாறும். கட்டாயம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.